Hi everyone, welcome to my YouTube channel. நான் உங்கள் சரவணகுமார். இந்த வீடியோல வர்ற கான்செப்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். Tuples in Python பார்க்கலாம். Tuple also sequential collection of different types of data தான், லிஸ்ட் மாதிரி தான். அதே மாதிரி ordered elements. அதாவது tuple t equal to parenthesisல ஒரு 4 values கொடுத்திருக்கேன். parenthesisல கொடுத்தா அது tuple. 0th indexல 90, first indexல 80, second indexல 70, third indexல 30 ஸ்டோர் ஆகும். இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா இம்யூட்டபிள், எடிட் பண்ண முடியாது. ஒரு டப்புள் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அதனோட வேல்யூஸை டைரக்டா எடிட் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள், டப்புளோட தேர்ட் எலமெண்ட், அதாவது தேர்ட் எலமெண்ட் 30 75 அசைன் பண்ண ட்ரை பண்ணா அது ஒரு எரரை த்ரோ பண்ணும். அடுத்து இண்டெக்ஸிங், ஆக்சஸிங் இண்டிவிஜுவல் எலமெண்ட்ஸ் இன் டப்புள் யூசிங் தேர் இண்டெக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், பிரிண்ட் t of 3 அப்படின்னு சொன்னோம்னா டப்புள்ல தேர்ட் எலமெண்ட் வந்து 13 பிரிண்ட் ஆகும். ஸ்லைசிங், எக்ஸ்ட்ராக்ட் பார்ட் ஆஃப் அ டப்புள். ஸ்லைசிங் பத்தி டீடைலா உள்ள ப்ரோக்ராம்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் லெட்டர்ல இருந்து தேர்ட் லெட்டர் எக்ஸ்க்ளூடட். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் செகண்ட் எலமெண்ட் வரும். அதாவது 80 70, ஃபர்ஸ்ட் எலமெண்ட்னா 80 தான், 90 கிடையாது, 0 தான் 90. சரி, 80யும் 70யும் எனக்கு அவுட்புட்டா வரும். இப்போ டப்புளை பத்தி என்னெல்லாம் பார்க்க போறோம் ப்ராக்டிக்கலா அப்படின்னா, எப்படி ஒரு டப்புளை கிரியேட் பண்றது, அப்புறம் டப்புள் இருக்க எலமெண்ட்ஸை எப்படி ஆக்சஸ் பண்றது, இண்டெக்ஸிங், ஸ்லைசிங். டப்புள் இம்யூட்டபிள் சொல்றோமே அப்படின்னா என்ன, டப்புளோட ஆப்ரேஷன்ஸ் என்ன, அப்புறம் எப்படி ஒரு டப்புள் இருக்க எலமெண்ட்ஸை ஐட்ரேட் பண்ணி ஒவ்வொரு எலமெண்டா எடுக்கிறது, அப்புறம் டப்புள்ல என்னென்ன மெத்தட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியும், அன்பேக்கிங் ஒரு கான்செப்ட், இதெல்லாம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டப்புள் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க, t1 ஈக்குவல் டு ஒரு parenthesis மட்டும் கொடுத்துருக்கேன், உள்ள எலமெண்ட்ஸே இல்லை. இது வந்து எம்டி டப்புள். இன்னொரு மெத்தட் இருக்கு எம்டி டப்புள் கிரியேட் பண்றது, டப்புள்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். ஸோ t1 to t2 இது ரெண்டு என்னது எம்டி டப்புள்ஸ். அப்புறம் t3ன்னு ஒரு டப்புள் கிரியேட் பண்ணிருக்கலாம் லைன் நம்பர் 5ல. அதுல ஒரு 3 எலமெண்ட் இருக்கு, இன்டீஜர்ஸ் எல்லாமே. டப்புள் வித் இன்ட் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த parenthesis கொடுக்கணும் இல்லையா, லிஸ்ட்ல ஸ்கொயர் பிராக்கெட் கொடுப்போம், டப்புள்ல parenthesis கொடுப்போம். இந்த parenthesis வந்து மேண்டேட்டரி கிடையாது. ரைட் சைட்ல parenthesis இல்லாம வெறும் வேல்யூஸ் மட்டும் செப்பரேட் பை கமா போட்டிருக்கேன். அது ஆக்சுவலா ஆட்டோமேட்டிக்கா டப்புலா பேக் ஆயிடும். ஸோ t4ன்றது ஒரு டப்புள் தான். t5 மிக்சர் டேட்டா டைப் கொடுக்கலாம்னு சொல்றேன். இன்டீஜர், ஸ்ட்ரிங், ஃப்ளோட், லிஸ்ட் மாதிரி தான். டிஃபரன்ஸ் ஸ்கொயர் பிராக்கெட் பதிலாக பேரந்தசிஸ், ரெண்டாவது பேரந்தசிஸ் இல்லாமலும் கொடுக்கலாம். அப்புறம் இம்யூட்டபிள், அதை பத்தி அடுத்து சொல்லுவோம். அப்புறம் டப்புள்ல ஒரே ஒரு எலமெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி லாஸ்ட் 17th லைன் பாருங்க, t ஈக்குவல் டு பேரந்தசிஸ்ல 10 கொடுத்துருக்கேன். ஆக்சுவலா இது டப்புள் கிடையாது, t அப்படின்றது. இந்த tன்றது இன்டீஜரா தான் இருக்கும். ஸோ ஒரு எலமெண்ட் இருக்க மாதிரி டப்புள் கிரியேட் பண்ணா ஒரு வேல்யூ கமா அப்படின்னு போட்டு விட்டுறணும். அப்பதான் அது டப்புள் வித் சிங்கிள் எலமெண்ட் ஆகும். இதை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு எம்டி டப்புள் t1 t2, அடுத்து டப்புள் வித் இன்டீஜர், parenthesis கொடுக்கிற, parenthesis இல்லாமலே கொடுக்கிற. அடுத்து மிக்சர் டைப் ஒன்று எக்ஸாம்பிள். அப்புறம் டப்புள் வித் சிங்கிள் எலமெண்ட் கமா கொடுக்கணுன்றத சொல்லியிருக்கேன். அப்புறம் கமா கொடுக்காம ஒரே ஒரு வேல்யூ போட்டு ஒரு டப்புள் கிரியேட் பண்ணா அது டப்புள் கிடையாது, அது இன்டீஜரா தான் எடுத்துக்கும். டப்புளோட எலமெண்ட்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ டீன்னு ஒரு டப்புள் இருக்கு, அதுல 4 வேல்யூஸ் இருக்கு, parenthesisல இன்க்ளூட் பண்ணிருக்கோம். இண்டெக்ஸிங், t of 0 அப்படின்னா 0th எலமெண்ட் என்னது 10. டப்புள்லையும் லிஸ்ட்ல மாதிரியே இண்டெக்ஸ் 0ல தான் ஸ்டார்ட் ஆகும். இதுலயும் நெகட்டிவ் இண்டெக்ஸிங் உண்டு. 40ன்றது -1, 30ன்றது -2, 20ன்றது -3, 10ன்றது -4. அது மாதிரி நெகட்டிவ் இண்டெக்ஸிங் உண்டு. பிரிண்ட் t of 2 செகண்ட் எலமெண்ட் 0 1 2, அதாவது 13 கிடைக்கும். அடுத்து t of -1 லாஸ்ட் எலமெண்ட்னு சொல்லியிருக்கேன், அதாவது 40. இப்போ அவுட்புட் பாருங்க. இது இண்டெக்ஸிங் கான்செப்ட். அடுத்து ஸ்லைசிங். ஸ்லைசிங்கை பத்தி டீடைல்டா ஸ்ட்ரிங்
டேபிள்லையும் லிஸ்ட்லையும் ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். இதில் கொஞ்சம் சிம்பிளாக தான் கொடுத்துருப்பேன். நீங்கள் ஸ்லைசிங்கை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கணும்னா லிஸ்ட்டு இல்லைனா ஸ்ட்ரிங்கை பற்றி டீட்டெயிலாக பாருங்கள். ஓகே, ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். டி அப்படின்னு ஒரு டப்பிள், அதில் 4 எலமெண்ட்ஸ் இருக்கு. 1:3 அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் செகண்ட் எலமெண்ட்டும் மட்டும்தான். ஸ்டார்டிங் 1 அதாவது இண்டெக்ஸ் 1ல ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டாப் வந்து 3, அதாவது இண்டெக்ஸ் 3ல ஸ்டாப் பண்ணணும். எப்பயுமே ஸ்டாப் வேல்யூ எக்ஸ்க்ளூடட். இந்த ஸ்டாப்னு கொடுத்துருக்கு இல்லையா, அது வந்து எக்ஸ்க்ளூடட். அப்போ 3ன்றது அவுட்புட்ல வராது. அப்போ 1 and 2 மட்டும்தான் வரும். ஸோ 20, 30. அதுமாதிரி :2 அப்படின்னா ஸ்டார்டிங் நான் மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸ்டார்டிங் மென்ஷன் பண்ணலன்னா 0ன்னு எடுத்துக்கோம் டிஃபால்ட்டா. எப்போனா ஸ்டெப் வந்து பாசிட்டிவா இருந்தா. ஸ்டெப் டிஃபால்ட்டா வந்து 1 ஸ்டெப் கொடுக்கலனா. அப்போ 0ல ஸ்டார்ட் ஆகுது, 2ல முடியுது. 2ன்றது எக்ஸ்க்ளூடட். நான் சொன்னேன் இல்லையா, ஸ்டாப்ன்றது எக்ஸ்க்ளூடட். எக்ஸ்க்ளூடட்னா அவுட்புட்ல வராது. அப்போ என்னென்ன அவுட்புட் வரும்? 0ல ஸ்டார்ட் பண்ணி 1னா ஸ்டெப் வரணும்னா 0வும் 1ம் வரும். 0 1ன்னு பார்க்குறப்ப இது 0 இது 1. அப்போ அவுட்புட் வந்து 10, 20ன்னு வரணும். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. 2: ஸ்டார்ட் கொடுத்தாச்சு, ஸ்டாப் கொடுக்கல, ஸ்டெப்பும் கொடுக்கல. ஸ்டெப் டிஃபால்ட்டா கொடுக்கலன்னா 1. ஸ்டெப் பாசிட்டிவா இருந்தா ஸ்டாப் வேல்யூ வந்து கடைசி வரைக்கும் போகும். ஸோ 2ல ஸ்டார்ட் பண்ணு, கடைசி வரைக்கும் போ. 0, 1, 2. 2ல ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் போனா 30, 40 எனக்கு அவுட்புட் ஆகும். சரியா? அடுத்து ரிவர்ஸ் டப்பிள். ஸோ இதுல என்ன கொடுக்கல? ஸ்டார்ட்டும் கொடுக்கல, ஸ்டாப்பும் கொடுக்கல, ஸ்டெப் மட்டும் கொடுத்துருக்கோம். ஸ்டெப் -1 ஆகிருந்தா ஸ்டார்ட்ன்றது கடைசி எண்டு, எண்ட்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸ்டாப் வந்து பிகினிங். ஸோ லாஸ்ட்ல இருந்து பிகினிங் வரைக்கும் போ, அதாவது ரிவர்ஸ்ல போ. 40, 30, 20, 10ன்னு ரிவர்ஸ்ல பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட்டை பார்க்கலாம். ஸோ நான் சொன்னமே வந்திருக்கா? டப்புன்றது இம்யூட்டபிள் சொன்னேன், அதாவது எடிட் பண்ண முடியாது. கிரியேட் பண்ணியாச்சு ஒரு 3 எலமெண்டோட. 0th எலமெண்ட்டை 10ன்னு மாத்துறதுக்கு ட்ரை பண்றேன், அசைன் பண்ண ட்ரை பண்றேன். ஐ வில் கெட் எரர். எப்படின்னு பாருங்க. பாருங்க, டப்பிள் ஆப்ஜெக்ட் டஸ் நாட் சப்போர்ட் ஐட்டம் அசைன்மெண்ட்னு ஒரு டைப் எரர் த்ரோ பண்ணுது. அடுத்து ஆனா உள்ள இருக்கிற மியூட்டபிள் எலமெண்ட்ஸை சேஞ்ச் பண்ணலாம். பட் மியூட்டபிள் எலமெண்ட்ஸ் இன்சைட் டப்பிள் கேன் சேஞ்ச். ஸோ இந்த டப்பிள்குள்ள மியூட்டபிள் எலமெண்ட் எது அப்படின்னா லிஸ்ட். லிஸ்ட்டை சேஞ்ச் பண்ண முடியுமா? ஆமா முடியும். ஸோ T1, T of 1, வாட் இஸ் T of 1? இது 0, இது ரெண்டும் சேர்த்து ஒரு லிஸ்ட் வந்து 1, அப்புறம் 4ன்றது 2. இண்டெக்ஸ் சொல்றேன். 0th இண்டெக்ஸ்ல 1, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல 2, 3ன்ற லிஸ்ட், செகண்ட் இண்டெக்ஸ்ல 4. அப்ப T of 1னா என்னது? இந்த 2, 3ன்ற லிஸ்ட். அந்த 2, 3ன்ற லிஸ்ட்ல இது 0, இது 1. அப்போ 2, 3ன்ற லிஸ்ட்ல 0th எலிமெண்ட் என்னது? 2. 2வை 100ன்னு சேஞ்ச் பண்றேன். அப்ப எனக்கு டப்பிளோட ஐட்டம் என்ன வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது சேஞ்ச் பண்ணல, எதை மட்டும் தான் சேஞ்ச் பண்றேன்? இது லிஸ்ட்டுக்குள்ள, இது லிஸ்ட் வந்து மியூட்டபிள். லிஸ்ட்டுக்குள்ள இருக்க 0th எலிமெண்ட் 2வை வந்து 100 சேஞ்ச் பண்றேன். இந்த 2க்கு பதிலா 100 மாறி இருக்கும். அவுட்புட் பார்க்கலாம். மாறி இருக்கா? டப்பிள் மியூட்டபிள் தான். டப்பிள்குள்ள இருக்கிற டப்பிள் இம்யூட்டபிள் தான். டப்பிள்குள்ள இருக்கிற லிஸ்ட் மியூட்டபிள் ஐட்டம்ஸை நான் சேஞ்ச் பண்ண முடியும். இதை சேஞ்ச் பண்ண முடியாது. இம்யூட்டபிள். இது இன்டீஜர். இன்டீஜர் வந்து இம்யூட்டபிள். டப்பிள் என்னென்ன ஆபரேஷன்ஸ்லாம் பண்ணலாம்னு பார்க்கலாம். கன்காட்டினேஷன், ரிப்பீட்டேஷன், மெம்பர்ஷிப், இந்த 3 ஆபரேஷன்ஸ் பண்றோம். கன்காட்டினேஷனா ஒரு டப்பிளையும் இன்னொரு டப்பிளையும் ஆட் பண்றது. இங்க பாருங்க, T1 plus T2. அடுத்து ரிப்பீட்டேஷன், T1 multiplied by 3. T1 டப்பிள 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்றோம். அடுத்து 20 in T1 மெம்பர்ஷிப். இன்னுனா மெம்பர்ஷிப் ஆபரேட்டர், நாட் இன்றது மெம்பர்ஷிப் ஆபரேட்டர். 20 in T1, 20 T1ல இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஆமாவா இல்லையா? 20 இருக்கு, அப்போ ட்ரூ வரும். 20 நாட் இன் T1, 20ன்றது T1ல இல்லைன்னு சொல்றோம். அது ட்ரூவா ஃபால்ஸா? இது ஃபால்ஸ். 30 in T1ன்னு சொல்றோம். 30ன்றது T1ல இருக்குன்னு சொல்றோம். அது ட்ரூவா ஃபால்ஸானா ஃபால்ஸ். 30 நாட் இன் T1, 30ன்றது T1ல இல்லைன்னு சொல்றோம். ட்ரூவா ஃபால்ஸ்னா அது ட்ரூ. இதோட அவுட்புட் பார்க்கலாம். இப்போ இது லிஸ்ட T1ஐயும் T2ஐயும் ஆட் பண்றோம். கன்காடினேஷன். T1 ரிப்பீட் பண்றோம். எத்தனை டைம்? 3 டைம்ஸ். 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்
20 in T1 true, 20 not in T1 false, 30 in T1 false, 30 not in T1 true. ஐட்ரேட்டிங் ஓவர் டப்பிள், அதாவது டப்பிள் இருக்க எலமெண்ட்ஸை ஒரு ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எய்தர் ஃபார் லூப் இல்லைன்னா ஒயில் லூப்பை யூஸ் பண்ணி ஐட்ரேட் பண்ணி ஒவ்வொரு எலமெண்டா எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதுல பாருங்க, மார்க்ஸ் டப்பிள் இருக்கு, 5 எலமெண்ட்ஸ் இருக்கு. இந்த மார்க்ஸ் டப்பிள் ஃபார் லூப்ல கொடுத்துருக்கேன். அப்போ ஃபார் எம் இன் மார்க்ஸ், இந்த ஃபார் லூப் 5 டைம்ஸ் ஐட்ரேட் ஆகும். ஏன் அப்படின்னா 5 எலமெண்ட்ஸ் இருக்கு டப்பிள்ல. ஸோ ஃபார் லூப்பை பத்தி டீட்டெயிலா கத்துக்கணும்னா ஃபார் லூப்புக்கு தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுல பாத்துக்கோங்க. இப்போ ஃபார் எம் இன் மார்க்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் எம்மோட வேல்யூ 5 டைம்ஸ் ரன் ஆகும் சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் எம்மோட வேல்யூ 19 இருக்கும். ஸோ 90 பிரிண்ட் பண்ணும் உள்ள வந்துட்டு. அடுத்து மறுபடியும் மேல போகும். நெக்ஸ்ட் டைம் எம்மோட வேல்யூ 85 இருக்கும், 85 பிரிண்ட் பண்ணும். அடுத்து 75 இருக்கும், 75 பிரிண்ட் பண்ணும். அடுத்து 91 இருக்கும், 91 பிரிண்ட் பண்ணும். அடுத்து 100 இருக்கும், 100 பிரிண்ட் பண்ணும். இந்த ப்ரோக்ராம் அவுட்புட் பாருங்க. இதையே இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி பண்றேன் அடுத்த ப்ரோக்ராம்ல. லென் ஆஃப் மார்க்ஸ், லென் ஆஃப் மார்க்ஸ்ன்றது மொத்தமா எவ்வளவு எலமெண்ட்ஸ் இருக்கு? 5 எலமெண்ட்ஸ் இருக்கு. அப்ப லென் ஆஃப் மார்க்ஸ் என்ன? 5. லென் ஆஃப் மார்க்ஸ் 5. ரேஞ்ச் ஆஃப் 5 என்ன? ரேஞ்ச் ஆஃப் 5ன்றது 0ல இருந்து 4 வரைக்கும். இதுதான் நான் இண்டெக்ஸா எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் வேல்யூ எடுக்குது, ஒவ்வொரு வேல்யூவா எடுக்குது. இப்போ இண்டெக்ஸ் எடுக்குது, 0ல இருந்து 4 வரைக்கும் இண்டெக்ஸ். அப்போ ஐயோட எம்மோட வேல்யூ 0வா இருக்கிறப்போ மார்க்ஸ் ஆஃப் எம், மார்க்ஸ் ஆஃப் 0, மார்க்ஸ் ஆஃப் 0 90. நெக்ஸ்ட் டைம் எம்மோட வேல்யூ 1ஆ இருக்கும். அப்ப மார்க்ஸ் ஆஃப் 1 85. அடுத்த டைம் 2ஆ இருக்கும், மார்க்ஸ் ஆஃப் 2 75. அடுத்த டைம் 3ஆ இருக்கும், மார்க்ஸ் ஆஃப் 3 வந்து 91. அடுத்த டைம் மார்க்ஸ் ஆஃப் 4 வந்து 100 அப்படின்னு வரும். ஸோ ஒரே ப்ராசஸ் தான். ஃபர்ஸ்ட் ஒன் டைரக்டா எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணி எடுக்கிறோம், செகண்ட் ஒன் இண்டெக்ஸை யூஸ் பண்ணி எடுக்கிறோம். இண்டெக்ஸை கெட் பண்றதுக்கு ரேஞ்ச் ஆஃப் லென் ஆஃப் த டப்பிள் கொடுத்துக்கலாம். டப்பிளோட மெத்தட்ஸ் பார்க்கலாம். டப்பிள்ல 2 மெத்தட் தான் இருக்கு. லிஸ்ட்ல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, அது லிஸ்ட் வீடியோஸ்ல இருக்கு. டப்பிள்ல 2 மெத்தட் தான், கவுண்ட், இண்டெக்ஸ். ஏன் 2 மெத்தட்? லிஸ்ட்ல நிறைய மெத்தட் இருக்கு அப்படின்னா டப்பிள் இம்யூட்டபிள்னால அதுல ஆட் பண்ண முடியாது. லிஸ்ட்ல ஆடிங்க்கே வந்து அப்பெண்ட், இன்சர்ட், எக்ஸ்டெண்ட் 3 மெத்தட் இருக்கு. ரிமூவிங்க்கு பண்ண முடியாது, ஏன்னா அது இம்யூட்டபிள். ஆனா லிஸ்ட்ல வந்து ரிமூவ் பண்றதுக்கு ரிமூவ்னு ஒரு மெத்தட் இருக்கு, பாப்னு ஒரு மெத்தட் இருக்கு, கிளியர்னு ஒரு மெத்தட் இருக்கு. அப்புறம் சார்ட்னு ஒரு மெத்தட் இருக்கு, எலமெண்ட்ஸ் வந்து முன்னாடி பின்னாடி மாத்துறதுக்கு, அசெண்டிங் ஆர்டர்ல டிசைனிங் ஆர்டர்ல சார்ட் பண்றதுக்கு. அதுவும் இங்க பண்ண முடியாது, ஏன்னா இம்யூட்டபிள்னால. சோ இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ், லிஸ்டோட மெத்தட்ஸ் இதுல யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இது இம்யூட்டபிள். 2 மெத்தட் தான் டப்பிள் இருக்கு. ஒன்னு கவுண்ட் நம்பர் ஆஃப் அக்கரன்சஸ் ஆஃப் அன் எலமெண்ட், இன்னொன்னு ஃபைண்ட் த பொசிஷன் ஆஃப் அன் எலமெண்ட். டப்பிள்ல ஒரு எலமெண்ட் எத்தனை டைம் ரிப்பீட் ஆயிருக்கு, எக்ஸ்ன்ற எலமெண்ட் கொடுத்துருக்கு, டப்பிள் எவ்வளவு டைம் ரிப்பீட் ஆயிருக்கு, எக்ஸ்ன்ற எலமெண்ட் இந்த டப்பிள்ல எந்த பொசிஷன்ல இருக்கு, ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஒரு டப்பிள் இருக்கு, இதுல ஃபியூ எலமெண்ட்ஸ் இருக்கு. இந்த 11 அப்படின்றது எவ்வளவு டைம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1 2. அப்போ மை டப்பிள் டாட் கவுண்ட் ஆஃப் 11 எக்ஸ், அதாவது 11 வந்து எவ்வளவு டைம் இருக்கு, 2 டைம்ஸ் இருக்கு. அவுட்புட் 2 கவுண்ட். இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா 11 எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு, 0 1 2 3 4 5 6 7 8. ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு. அப்புறம் 5th இண்டெக்ஸ்ல இருக்கு. அப்போ எது அவுட்புட்டா கொடுக்கும்? மை டப்பிள் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் 11 1ன்னு கொடுக்குமா இல்லைன்னா 5ன்னு கொடுக்குமா அப்படின்னா ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் வந்து 1. ஓகே, அப்போ எனக்கு இது அவுட்புட் என்ன வரும்? 1ன்னு வரும். அடுத்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா நான் டப்பிள் மை டப்பிள் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் 11 ஸ்டார்ட் சர்ச் ஃப்ரம் 2. எங்க இருந்து சர்ச் ஸ்டார்ட் பண்ணணும்? செகண்ட் பொசிஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். இது செகண்ட் பொசிஷன். இங்க இருந்தா ஸ்டார்ட்டே பண்ணும். இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 2 3 4 5. அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் 11 ஃப்ரம் 2 வந்து 5. ஸோ இதனோட அவுட்புட் எனக்கு 5ன்னு வரணும். பார்க்கலாமா? ஸோ 5 வருதா? ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு கான்செப்ட் இருக்கு, அன்பேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு டப்பிள்ல. ஓகே, ரைட் சைட்ல ஒரு 3 வேல்யூ இருக்கு, லெஃப்ட் சைட்ல ஒரு டப்பிள் இருக்கு. அந்த டப்பிள ஒரு 3 வேரியபிளுக்கு அசைன் பண்றேன். இந்த டப்பிள் என்ன ஆக போகுது? அன்பேக் ஆக போகுது. அன்பேக்னா அந்த பாக்ஸை பிரிச்சு அதுல இருக்க வேல்யூவை 3 பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகுது.
அப்ப இந்த பக்கம் என்ன இருக்கு 1 2 3 ரைட் சைட்ல இந்த 1 வந்து ஏலையும் 2 பிலையும் 3 சிலையும் ஸ்டோர் ஆகும். ஒவ்வொன்றும் தனித்தனி எலமெண்டா பாக்குறப்ப இன்டீஜர்ஸ், ஏன்ற இன்டீஜர், பின்ற இன்டீஜர், சின்ற இன்டீஜர். இந்த ப்ராசஸ்க்கு பேர் அன்பேக்கிங். இந்த டப்புல அன்பேக் பண்ணி அதுல வேல்யூஸ்ல அசைன் ஆகும், வேரியபிள்ஸ்க்கு அசைன் ஆக போகுது. ஸோ இதன் அவுட்புட் பார்க்கலாம். இப்போ இந்த அன்பேக்கிங்ன்ற கான்செப்ட்ல ஸ்டார்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்போ ஒரு டப்பிள் இருக்கு, அதுல 5 எலமெண்ட் இருக்கு. பட் இந்த டப்புல 3 எலமெண்ட்டுக்கு 3 வேரியபிளுக்கு அசைன் பண்றோம். ஃபர்ஸ்ட் வேரியபிள் பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரிக்ஸ் இல்ல, செகண்ட் வேரியபிள்ல இன் ஃப்ரண்ட் ஆஃப் த வேரியபிள் ஆஸ்ட்ரிக்ஸ் இருக்கு, சி இருக்கு. இது சில ஆஸ்ட்ரிக்ஸ் இல்ல. என்ன மீனிங்னா லெஃப்ட் மோஸ்ட் வேல்யூ வந்து லெஃப்ட் மோஸ்ட் வேரியபிளுக்கு அசைன் ஆயிடுது, ரைட் மோஸ்ட் வேல்யூ வந்து ரைட் மோஸ்ட் வேரியபிளுக்கு அசைன் ஆகுது. அப்போ இந்த ஆஸ்ட்ரிக்ஸ் இருக்குல்ல ஸ்டார்ட் எக்ஸ்பிரஷன், அதுக்கு இந்த 3 வேல்யூவும் ஒரு லிஸ்டா அசைன் ஆயிடும். ஸோ வாட் இஸ் ஏன்றது 1 அப்படின்ற இன்டீஜர், சின்றது 5ன்ற இன்டீஜர், பின்றது 2 3 4ன்ற லிஸ்ட். ஸோ ஒரு டப்பிள் ஒரு அன்பேக்கிங் கான்செப்ட்ல மொத்தமா ஒரே ஒரு ஸ்டார்ட் எக்ஸ்பிரஷன் தான் போட முடியும். அந்த ஸ்டார் எக்ஸ்பிரஷன் சென்டர்ல இருக்கலாம், ரைட்ல இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம், ஆனா ஒண்ணுதான் இருக்கணும். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் அதை போட்டிருக்கேன் பாருங்க. இப்போ இதே எக்ஸாம்பிள் இந்த டப்புல 5 வேல்யூ இருக்கு இல்லையா, லெஃப்ட் மோஸ்ட் வேல்யூ வந்து ஏல அசைன் ஆயிடும், அடுத்து வந்து பில 2 அசைன் ஆகும், மிச்சம் இருக்கிற 3 4 5 ஒரு லிஸ்டா சில அசைன் ஆகும். இதனோட அவுட்புட் பாருங்க. இதையே அப்படியே மாத்தி பிகினிங்ல ஏல ஆஸ்ட்ரிக்ஸ் போட்டு காட்டுறேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா 4 வந்து பி, 5 வந்து சி, 1 2 3 வந்து ஏல லிஸ்டா அசைன் ஆகும். இப்போ இதோட அவுட்புட் பாருங்க. டப்பிள்ல என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியும்? நம்ம லிஸ்ட்ல வந்து இந்த 4 ஃபங்க்ஷன் பார்த்தோம், அதே 4 ஃபங்க்ஷனை டப்பிள்ல யூஸ் பண்ணலாம். லென் ஆஃப் மை டப்பிள் மொத்தமா 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு. மேக்ஸ் ஆஃப் மை டப்பிள் 23 தான் மேக்ஸிமம் வேல்யூ, சாரி 23. அடுத்து மினிமம் 11, அடுத்து சம், இதோட டோட்டல் சம் பண்ணி அவுட்புட்டா வரப்போகுது. பார்க்கலாமா? நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், மேக்ஸிமம் வேல்யூ, minimum value, sum of values. Thank you all. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்.